இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம முக்கியமான ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் நிறைய சளி பிடிக்கும். ஏன் வெயில் காலத்துலேயும் வெயிலில் போயிட்டு வந்தோம்னா தலையெல்லாம் அப்படியே ஈரமாயிரும். அதில் சளி பிடிச்சிரும். சளி இருமலை போக்க உதவும் எலுமிச்சையை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். நீங்கள் உங்களுக்கு சளி இருமல் இருந்துச்சுன்னா சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு அதோட தேன் மற்றும் எலுமிச்சை சாறு கலந்துக்கிறங்க. அதுக்கு பிறகு ஏதாவது டீ பேக் அந்த மாதிரி இல்லை புதினா அந்த மாதிரி இலைகளை போட்டு குடிச்சிங்கன்னா, அதாவது சூடான தண்ணியில் எலுமிச்சையை கலந்து குடிக்கையில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இந்த தொண்டையில் இருக்க விட்டமின் சி எலுமிச்சை பழத்தில் இருக்கனால தொண்டையில் உள்ள சளியெல்லாம் அப்படியே கரைய ஆரம்பிக்கும். எலுமிச்சை பார்த்திங்கன்னா பல வகையில் உடலுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு வகையில் இருக்குது. அந்த வகையில் சளி இருமலை போக்க எலுமிச்சை பழம் ரொம்ப உதவுது. நெஞ்சு சளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை சாறை நறுக்கி ஒரு கிளாஸ் தண்ணீரில் கொதிக்க வைங்க. அதோடு பாதி வெங்காயத்தையும் நறுக்கி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வடிகட்டி குடித்தா அதுவுமே சளி இதெல்லாம் எடுத்துரும். தொண்டை கரகரப்பு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு எலுமிச்சையை துண்டுகளாக நறுக்கி ஒரு கப் தண்ணீரில் கொதிக்க வைங்க. தண்ணீர் நல்லா சுட ஆரம்பிக்கும். அதை வடிகட்டி அதில் 2 டீஸ்பூன் கிளிசரின் இருந்தால் சேர்த்துக்குங்க. 10 நிமிடங்கள் கழித்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்துக்குங்க. இதுக்கு பிறகு இந்த கலவையை தேவைப்படும் போதெல்லாம் ஒரு கப் குடிங்க. இதனால் தொண்டை வலி சளி இதெல்லாம் குறையும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. இருமல் இருந்துச்சுன்னா எலுமிச்சை சாறில் தேன் கலந்து குடிச்சிங்கன்னா இருமல் நிச்சயமாக நிற்கும். தொண்டை வலியும் நீங்கும். இப்போல்லாம் இருமல் மருந்து சாப்பிட்டு நிறைய குழந்தைங்க இறக்குறாங்கன்ற செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள். இதனால் ஒன்றுமே பிரச்சனை வராது. தூக்கம் இல்லாமல் இருக்கும். சில பேர்த்துக்கு சளி இருமல் இருந்துச்சுன்னா தூங்குவது கடினமாக இருக்கும். அதனால் இந்த முறையை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா தூக்கம் வராமல் இருப்பது தவிர்க்கும். அதோடு தேன் மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கும் பொழுது ஏதாவது ஒரு டீ பேக்கையும் போட்டிங்கன்னா சூடான தண்ணீரை ஊற்றி நன்கு கலந்த பிறகு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். தொண்டை வலி இருமல் தொல்லையெல்லாம் நீங்கும். இந்த மாதிரி இந்த எலுமிச்சை பழத்திற்கு இவ்வளவு பிரச்சனைகளை போக்கக்கூடிய நல்ல ஒரு குணம் இருக்குன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் நீங்கள் சுடுதண்ணியில் கரைச்சாதான் இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் நீங்கும். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு மருத்துவ பதிவு மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.